இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். வேளாண் பட்ஜெட் குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இரண்டாவது நாளாக வேளாண் பட்ஜெட் வாசிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா வேளாண் துறையில் இருக்கிற எல்லாத்த பத்தியும் பேசுறாங்க. இத்தனை கோடி அதுக்கு ஒதுக்கீடு, இத்தனை கோடி இதுக்கு ஒதுக்கீடு என்று ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வாசிச்சிருக்காங்க எல்லாத்தையுமே. இந்த வாசிக்கப்பட்ட அத்தனையும் நிச்சயம் அத்தனை கோடிகள் அதுக்கு ஒதுக்கப்பட்டு செயல் வடிவாகணும். அப்பதான் இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நாங்க தேமுதிக எஸ்பெஷலி எதிர்பார்த்தது தமிழ்நாடு முழுக்க கிராமம் வாரியாக பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு எந்த அறிவிப்பும் இல்லை. அது இன்னைக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து தரப்படும் என்ற எந்த அறிவிப்புமே கிடையாது. 100 நாள் வேலை வாய்ப்பை நம்பி இருக்கும் எத்தனையோ கோடி பெண்களுக்கு அந்த அறிவிப்பு இல்லாதது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நெல் கதிர்கள் விளைஞ்சி தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அத கிடங்குகள் இல்லாம திறந்த வெளியில மூட்டை கணக்கில் அறிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நான் பலமுறை அறிக்கை கொடுத்திருக்கேன். பட் அதுக்கான கிடங்குகளுக்கும் அதை பத்திரப்படுத்துறதுக்கான அறிவிப்பு எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலயும் திறந்த வெளி நெல் கிடங்குகள் இன்னைக்கு பயிர் பண்ணி அதை கொண்டு வச்சு அது மழையில நனைஞ்சு முளை விட்டு அது நாசமாகுகின்ற நிலைமை தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதற்கான அறிவிப்பு இல்லாததை தேமுதிக கடுமையாக நாங்க கண்டிக்கிறோம். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கிட்டாலே நெல், கரும்பு, வாழை, தென்னை இது போன்ற பல்வேறு விதமான பயிர்கள் அதுக்கு எல்லாமே மிகப்பெரிய அளவில் ஊக்கப்படுத்துவதற்கோ இன்னும் அந்த விளைச்சல்களை அதிகப்படுத்துவதற்கோ நம்மளுடைய விவசாயிகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று பயிரிடுவதற்கோ எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க நாங்க டிராவல் பண்றோம், நீங்களும் பண்றீங்க. எங்க பார்த்தாலும் கருவேல மரம் தான் இருக்குது. அதனால யாருக்கு என்ன பலன்? ஒரு அரசாங்கம் என்பது கருவேல மரங்களும் இன்னைக்கு புறம்போக்கு நிலங்களும் வீணாக இருக்கின்ற லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை சீர்படுத்தி யாருக்கெல்லாம் நிலையிலையும் அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலம் குத்தகைக்கு விட்டு அதை விளைநிலங்களாக மாற்றி அதுல ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கலாம். இது போன்ற ஒரு வித்தியாசமா மாற்றமா ஒரு இன்னோவேட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். தேமுதிக எதிர்பார்த்துச்சு. பட் அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. நேற்று அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் ஆகட்டும், இன்னைக்கு அறிவிக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட் ஆகட்டும், பல ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து ஜஸ்ட் அதே திட்டங்கள் தான் பெயர் மற்றும் மாற்றப்பட்டு அதற்கு திருப்பி ஒரு திட்டமாக அறிவிச்சிருக்காங்களே ஒழிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன இந்த ஆட்சி எந்த மாற்றமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. இன்னைக்கு நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் நம்ம போறோம். எங்க போனாலும் இந்தியால தயாரிக்கின்ற உணவுப் பொருட்கள், அதாவது விளைநிலங்களில் உருவாகின்ற அந்த விளை பொருட்களை யாரும் வாங்குறது இல்ல வெளிநாட்டுல. நான் கூட கேட்டேன், ஏன் இந்தியன் நம்மளுடைய ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? எல்லாமே உரம், அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றதுனால வெளிநாடுகளில் இந்திய உணவு தானியங்களுக்கும் சரி, இந்தியாவில் தயாரிக்கப்படும் அந்த உணவு பொருட்களுக்கு எங்குமே மார்க்கெட் கிடையாது. அதனாலேயே எங்கேயுமே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இயற்கை உரத்தை நம்ம ஊக்கப்படுத்தணும். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாத ஆரோக்கியமான ஒரு உணவு முறையை நாம கொண்டு வரணும். அப்போ வெளிநாடுகளுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம விவசாயிகளின் வாழ்வாதாரமும் உயரும், அவங்க வாழ்க்கைக்கு வேண்டிய வருமானமும் வரும். இன்னைக்கு விவசாயிகள் ஏன் கஷ்டப்படுறாங்க? அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குற அந்த பயிருக்கு உரிய விலையே கிடைக்கலையா அவங்களுக்கு? அதனாலதான் இன்னைக்கு கடனாளிகளாக தற்கொலை செய்து கொண்டு தங்கள் உயிர்களை மாற்றிக்கொள்ள அந்த அளவு இன்னைக்கு விவசாயிகள் இருக்காங்க. இதையெல்லாம் மாற்றி ஒரு இன்னோவேட்டிவா ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம விவசாயத்தை கொண்டு செல்வதற்கு எந்த அறிவிப்புமே இல்லை. நம்ம இந்தியா எப்பவுமே சரி, அதுவும் தமிழ்நாடு எஸ்பெஷலி விவசாயம் சார்ந்த பூமி. நம்மளுடைய பேக் போனே நம்மளோட அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் தான். ஆனா அந்த அக்ரிகல்ச்சர் இன்னைக்கு ஸ்லோவா குறைந்து கொண்டே போகுது. எல்லா இடமும் விளை நிலங்கள் பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம உரிய விலை கிடைக்கிறது கிடையாது. எங்கு பார்த்தாலும் பயிர் நாசனம் ஆகும்போது அதுக்கான பயிர் கடன்கள் தள்ளுபடி இல்லை என்று பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு மாட்டியிருக்காங்க. இன்னைக்கு காவேரி தண்ணி இப்பதான் வருது, இது கடைமடை வரைக்கும் போகணும். சம்பா சாகுபடி முடிஞ்சு குறுவையும் ஆரம்பிச்சாச்சு, இன்னும் பயிர் பண்ண முடியல. அப்போ அதை நம்பி வாழும் விவசாயிகளுக்கு வேற என்ன ஆதாரம் என்பது ஒரு கேள்விக்குறி இருக்கு. அது மாதிரி இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு அறிவிக்கப்படல. ஏற்கனவே அறிவிச்ச திட்டங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ், நான் நேத்தே சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புக்கானது இன்னைக்கு வேளாண், அதாவது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கொண்டு வருவாங்க, அறிவிப்பாங்க நான் நினைச்சேன். கோஆபரேட்டிவ் சுகர் ஃபேக்டரி மட்டும் சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சிக் யூனிட்ஸ் எத்தனை இருக்குன்னு நம்ம லிஸ்ட் எடுப்போம். அது சுகர் ஃபேக்டரிஸா இருக்கட்டும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், அதே போல இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு, சோளம், இது மாதிரி அக்ரிகல்ச்சர் டிப்போ சார்ந்து எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு நலிவுட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? அந்தந்த மாவட்டத்தில் விளைகின்ற அந்த விளைபொருட்களுக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு நலிவுற்று இன்னைக்கு சிக் யூனிட்ஸா செயல்படாத ஃபேக்டரிஸை மீண்டும் அதை உருவாக்கி செயல்படுத்தினாலே நம்ம மக்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கோ சென்னைக்கோ மைக்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க மாவட்டத்திலே அவங்கவுங்க சிறப்பா வாழலாம். ஆனா அதுக்கான அறிவிப்பே எதுவுமே கிடையாது. அதனால இன்னைக்கு சிக் யூனிட்ஸ் நிச்சயம் இம்ப்ரூவ் பண்ணி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயம் வேலை வாய்ப்பை உருவாக்கணும். இது மாதிரியான எந்த அறிவிப்புகளுமே கிடையாது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் எந்த மாற்றமோ எந்த விதமான வித்தியாசமான ஒரு பட்ஜெட்டாக எங்களால பார்க்க முடியவில்லை. இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். 2.92 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.31 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.